தினமலர் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தி தமிழ் என்று உச்சரிக்கும் இடத்திலெல்லாம் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ள பெருமகனார். பண்டைய கால சங்ககால நாணயவியலை அடிப்படையாக கொண்டு இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் வெளிப்பாடுகள் தமிழினத்தின் அரும் பெருமைகளை பறைசாற்றி சரித்திரத்தையே மாற்றி எழுத வித்திடுபவை. அந்த வகையில் தமிழர்களின் வரலாற்றில் டாக்டர் இரா. கிருஷ்ணமூர்த்திக்கு முக்கிய இடம் உண்டு. தற்போதைய குமரி மாவட்டம் திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தமிழகத்துடன் இணைய பாடுபட்ட முக்கிய தளகர்த்தகர்களில் ஒருவர் ஸ்ரீமான் ராமசுப்பையர். இதற்காகவே 1951 அவர் ஆரம்பித்த நாளிதழ்தான் தினமலர். ராமசுப்பையர் கல்வி வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றிய சிறந்த தமிழ் பற்றாளர். தினமலர் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1933 நாகர்கோவில் அருகில் வடிவீஸ்வரம் ஊரில் ராமசுப்பையர் கிருஷ்ணம்மாள் தம்பதியின் 3வது குழந்தையாக பிறந்தார். உள்ளூர் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த இரா. கிருஷ்ணமூர்த்தி காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பிஎஸ்சி ஜியாலஜி மற்றும் அதே துறையில் சென்னை மாநில கல்லூரியில் பட்ட மேற்படிப்பும் முடித்தார். பள்ளி கல்லூரி படிப்புகளுடன் தந்தை போதித்த தமிழ் சமுதாய வளர்ச்சி, மக்களின் மேன்மைக்கான வழிகள் குறித்த சிந்தனைகளும் அவருள்ளே வளர்ந்தன. தந்தையின் அழைப்பை ஏற்று 1956 தினமலர் நாளிதழில் பணியில் சேர்ந்து 1977 அதன் ஆசிரியராக உயர்ந்தார். பத்திரிகை தொழிலில் உள்ள நுட்பங்களை கற்று தேர்ந்த டாக்டர் இரா. கிருஷ்ணமூர்த்தி விரைவாக அச்சு கோர்ப்பதற்கான வழிவகை குறித்து சிந்தித்தார். அதுவே தமிழ் எழுத்துக்களுடன் தொடர்புடைய பண்டைய கல்வெட்டுகள், நாணயங்களின் பக்கம் அவரது கவனத்தை அழைத்துச் சென்றது. தமிழ் பிராமி எழுத்துக்கள், வட்டெழுத்து ஆய்வுகளில் சிறப்பான பணிகளை மேற்கொண்டுள்ளார். அவரின் இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் தமிழை செம்மொழியாக அறிவிக்க தேவையான முக்கிய வரலாற்றுச் சான்றுகளாகவும் அமைந்தது. தற்போது தமிழக நாணயவியல் கழகத்தின் தலைவராக இருக்கும் திரு இரா. கிருஷ்ணமூர்த்தி நாணயங்கள் ஆய்வில் உலக அளவில் முக்கியமான ஆராய்ச்சியாளராக கருதப்படுகிறார். 1985 மதுரையில் சங்ககால பாண்டிய மன்னன் பெரும்வழுதி வெளியிட்ட நாணயத்தை முதலில் கண்டுபிடித்தார். அது தமிழ் பிராமி எழுத்தில் இருந்ததால் அவரால் படிக்க முடிந்தது. சங்ககால மன்னர்கள் நாணயங்களை வெளியிடவில்லை என்ற கூற்றுக்கு இவரது இந்த ஆராய்ச்சி முற்றுப்புள்ளி வைத்தது. 2004 இவரின் தமிழ் எழுத்து சீர்திருத்தம், நாணயவியல் ஆராய்ச்சி, பத்திரிகையாளர் பணி ஆகியவற்றை பாராட்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2015 மே மாதம் இந்திய அரசின் சார்பில் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான தொல்காப்பியர் விருது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியால் வழங்கப்பட்டது. 1984 புனே மாடுலர் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தினர் PTS 100 என்ற போட்டோடைப் செட்டிங் அச்சு கோர்க்கும் இயந்திரத்தை இந்தியாவில் முதன்முறையாக தயாரித்தனர். தினமலர் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தியின் பெரும் முயற்சியால் கணினியில் தமிழ் விசைப்பலகை உருவானது. முக்கியமான 4 தமிழ் எழுத்துருக்கள் கணினிக்கு மாற்றப்பட்டு தினமலர் நாளிதழின் அச்சு கோர்ப்பு பணியில் சேர்க்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தமிழ் பிராமி மற்றும் பண்டைய நாணயங்களில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் தொடர்பான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நீண்டகால பத்திரிகை ஆசிரியர் அனுபவம் காரணமாகவும் தமிழுக்கு கணினியில் மிக அழகான வடிவங்களில் தமிழ் எழுத்துருக்களையும் விரைவாக தமிழை கணினியில் உள்ளீடு செய்வதற்கு எளிமையான விசைப்பலகை முறையையும் முதலாக 1985 அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் இரா. கிருஷ்ணமூர்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகத்திலும் உலகின் பல நாடுகளிலும் தமிழ் நாளிதழ்கள் மற்றும் பருவ ஏடுகள், புத்தகங்கள் பெரும்பாலானவை திரு இரா. கிருஷ்ணமூர்த்தி எழுத்துருக்களிலேயே வெளிவந்துள்ளன, வந்து கொண்டும் இருக்கின்றன. தற்போது வெளிவந்திருக்கும் விண்டோஸ் 7, 8, 10 மென்பொருளில் விஜயா என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள தமிழ் எழுத்துரு ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் எழுத்துருதான். புனே மாடுலர் இன்ஃபோடெக் நிறுவனம் மூலம் இந்த எழுத்துருவை
மைக்ரோசாப்ட் நிறுவனம் வாங்கி சில சிறிய மாறுதல்கள் மட்டுமே செய்து தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்தி உலகம் முழுவதும் வெளியிட்டுள்ளது. இந்த கணினி தமிழ்ச் சாதனை ஆசிரியரின் புகழை பல 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்க வழிவகுக்கும். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ்மொழி பல்வேறு காலகட்டங்களில் பல வழிகளில் பயணித்து கல்வெட்டுகள், ஓவியங்கள், ஓலைச்சுவடிகள், பிறகு அச்சு என்ற வடிவத்தை தொட்டு தற்போது கணிப்பொறி வாயிலாக இணையத்திலும் செல்போன் மற்றும் டேப்லெட் போன்ற நவீன மின்னணு கருவிகளிலும் தமிழ் கோலோச்சுகிறது. இந்த அரிய பணிகளுக்கு பல்வேறு அறிஞர் பெருமக்களின் தீராத உழைப்பும் தமிழ் பற்றுமே காரணமாக அமைந்திருந்தது. இன்றைய கணினி விஞ்ஞான வளர்ச்சிக்கு வித்திட்டு தமிழ் மொழியை உயர்ந்த இடத்துக்கு அரியணை ஏற்ற பாடுபட்டவர்களில் முதன்மையானவர் திரு இரா. கிருஷ்ணமூர்த்தி என்றால் அது மிகையாகாது. இத்தகைய பெரும் பணியை தமிழுக்கு ஆற்றியுள்ள டாக்டர் இரா. கிருஷ்ணமூர்த்தி அதற்கான எவ்வித காப்புரிமையையும் பெற்றுக் கொள்ளவில்லை. எல்லோரும் பயன்பெறும் வண்ணம் தமிழ் தாய்க்கு தான் செய்த சிறு தொண்டு என்று கூறிய பெருந்தன்மையாளர். ஆசிரியரின் எத்தனையோ அரும்பணிகளில் இந்த தமிழ் பணி என்றும் நிலைத்து நிற்கும் சாதனையாகும். தமிழ் அன்னைக்கு மகனாக தன் கடமையை சிறப்பாக செய்துள்ளார் ஆசிரியர் இரா. கிருஷ்ணமூர்த்தி என்பதே வரலாற்று உண்மை. அன்னாரின் இந்த அரிய கணினி தமிழ் சேவையை பாராட்டி கணித்தமிழ்ச் சங்கம் சார்பில் அவருக்கு கணித்தமிழ் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். வாழ்க 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 வாழியவே.